ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ரொம்ப டேஸ்டியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்கூல் டிஃபனுக்கு கொண்டு போகிறதுலேருந்து ஈவினிங் ஸ்னெக்காக தின்றது வரை காட்டியும் குழந்தை பருவத்தில் நாம் விரும்பி தின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் மேகி. சமைக்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வைக்கிறது மேகி தான். உங்களுக்கு எப்பயாச்சும் மேகி சாப்பிட்றப்போ ஒரு கேள்வி வந்திருக்கா, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு, இதெல்லாம் செய்ய யாருக்கு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் நம்ம பிளேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு மனிதன் ஒரு சோஷியல் பிரச்சனையால் ஒரு கனவை கண்டாரு. அதுதான் இந்த மேகிட உண்மையான ஆரம்பம். 1800 யூரோப்பில் ஒரு உணவு புரட்சி ஏற்படுது. இந்த உணவு புரட்சியால் ஏற்பட்டது தான் இந்த மேகி. 1800 யூரோப்புக்கு வேலை பார்க்குறதுக்காக நிறைய மக்கள் போகிறாங்க. அங்கே வேலை பார்க்குற மக்கள் வீட்டுக்கு வந்த உடனே அவங்கக்கிட்ட சமைக்கிறதுக்கு நேரமே இருக்கலை. ஏன்னா அவ்வளோ வேலை நிறைஞ்சிருக்குமாம் அவங்கக்கிட்ட. அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு டயர்டாக வீட்டுக்கு வரப்போ கண்டிப்பாக யாருக்குமே சமைக்க மனசு வராது. அதே நிலைமை தான் அவங்களுக்கும். இதால் பசி பட்னின்னு நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. அவங்களுக்கு டயட்டும் பண்ணணும், அதே நேரத்தில் நேரமும் இல்லை. அப்போ தான் ஸ்விஸ் நாட்டை சேர்ந்த ஜூலியஸ் மெகின்னு சொல்கிறவர் ஒரு பெரிய ட்ரீமோடு வராரு. நம்ம மக்களுக்கு ஹெல்த்தி ப்ளஸ் சீப் ப்ளஸ் ஈஸி டு குக் ஃபுட் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அவரோட அந்த ட்ரீம் தான் மேகியாக உருவாகிச்சு. அவர் சொந்தமாக சில விஷயங்களை கண்டுபிடிச்சாரு. மேகி புரோட்டீன் ஃப்ளோர், சத்தான மாவுன்னு இது சொல்லப்படுது. மேகி இன்ஸ்டன்ட் சூப் மிக்சஸ், சீக்கிரமாக வெந்து வர சூப்கள். இதெல்லாம் யூரோப்பில் ரெவல்யூஷன் மாதிரி மாறி போயிட்டுச்சு. பசிக்குட்டி மக்களுக்கு இது ஒரு சூப்பர் ஹீரோ இன்வென்ஷனாக தெரிஞ்சிச்சு. மக்கள் இதை ரொம்பவே விரும்பி தின்ன ஆரம்பித்தாங்க. இதை சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு, அவங்களோட டைமும் சேவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டெய்லி ஒர்க் பண்ணி களைச்சி வர மக்களுக்கு இது ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஈஸி டு குக், ஈஸி டு ஈட். மேகி புரோட்டீன் ஃப்ளோர், மேகி இன்ஸ்டன்ட் சூப் மிக்சஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மேகி நூடுல்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கதையை பார்க்கலாம். ஜூலியஸ் மேகின்றவர் 1912 மறைந்து போகிறாரு. இவரோட மறைவுக்கு பிறகு நெஸ்ட்லேன்னு சொல்கிற ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் ஃபுட் கம்பெனி 1947 மேகி பிராண்டை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பு வந்துச்சு. அதுதான் மேகி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். அது அவங்களோட ஒரு வேறு லெவல் இனோவேஷனாக இருந்துச்சு. இதை மக்கள் மத்தியில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவங்க விரும்பக்கூடிய வகையிலையும் கொண்டு போகணுன்னு இந்த கம்பெனி நினச்சிச்சு. இவங்களோட இனோவேஷனை இந்த உலகம் முழுக்க காட்டணும்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. அதுக்காக அவங்க சில பிளான்ஸ் பண்ணாங்க. அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை ஒரு சீல்டு பெக்கில் அடைச்சி ப்ரீ குக்டா, டீஹைட்ரேட்டடாக, மசாலா கூட ஃப்ரீயாக கொடுக்க தொடங்கினாங்க. இதெல்லாம் பார்த்த மக்கள் இது என்ன புது விஷயமா இருக்கேன்னு ஆச்சரியத்தோட இந்த நூடுல்ஸை வாங்கி தின்ன ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 minutes நூடுல்ஸ்னு இதை அறிமுகப்படுத்தி வச்சதால மக்கள் இதை ஒரு புதுவித கண்டுபிடிப்பாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸ் எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாம். 1983 தான் இந்த மேகி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இந்தியாவுக்கு வந்துச்சு. நெஸ்ட்லே இந்தியா நம்ம இந்தியாவில் மேகி நூடுல்ஸை லான்ச் பண்ணாங்க. ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அம்மாமாருக்கு ஈஸியாக சமைச்சு கொடுக்கலுமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பெச்சுலர்ஸுக்கு ஈஸி டின்னராகவும் இது இருந்துச்சு. ஹாஸ்டலில் மிட் நைட் கிரேவிங்ஸ் வந்தால் மேகி ரெடி. ஸோ எனி டைம் எப்போவும் எப்படியும் ஈஸியாக சமைச்சு கொள்ளலுமா இருந்துச்சு. இதனால தான் மேகியை நிறைய மக்கள் விரும்பி ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு சின்ன சாப்பாடு ஐட்டம், ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை ஒரு பெரிய வாழ்க்கை வரலாறு. மேகியை கண்டுபிடிச்ச ஜூலியஸ் மேகி, அவரோட ட்ரீம், அவர் மறைந்த பிறகும் அவரோட கண்டுபிடிப்பு உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று பல மக்களுக்கு பிடிச்சி பல மக்கள் அதை ட்ரை பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸான ஃபுட் ஐட்டமாக வரும்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். அதனால தான் இந்த மாதிரி அறியாமல் பார்க்குற விஷயங்களுக்குள்ளுக்கும் நீங்கள் நினச்சும் பார்க்காத பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் மேகியை முதல்ல எப்போ சாப்பிட்டீங்க, அந்த மெமரியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட்ஸ் கிரியேட் அ மேகி மெமரி வால் டுகெதர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி மேகி லவர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும்.